சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்.கே. வாணி சுந்தரராஜன். இந்த பதிவுல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி நிகழவிருக்கின்ற குரு பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய வயது என்ன, உங்களுக்கு என்ன தசா நடக்குது, சோ இதெல்லாம் வச்சு இந்த கோச்சார குரு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ராசிக்கு என்ன பலன்களை தர காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதான் பார்க்க போறோம். குரு பகவான் பாத்தீங்கன்னா தற்பொழுது மிதுன ராசியில இருக்கிறாரு. ஜூன் 2ஆம் தேதி கடக ராசிக்கு உச்ச குருவாக தன்னுடைய பலன்களை தரப்போகிறார். கடகராசியில தான் குரு பகவான் உச்சமாகி பலன்களை தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இந்த 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்களை குரு பகவான் தரப்போறாரு அப்படின்றத உங்களுடைய ஜாதகத்தோட கனெக்ட் பண்ணி கொஞ்சம் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மேஷராசி நேயர்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்தில் தன்னுடைய சஞ்சாரத்தை தொடங்குகின்றார். இந்த 4ஆம் பாவம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சுகஸ்தானம். சோ இந்த கடகத்துலதான் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம் அப்படின்றது. சோ இங்கிருந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கர்ம தொழில் ஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான மோட்ச விரயஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். குரு பகவான் சுப கிரகம். அதே மாதிரி குரு பகவான் பார்க்கின்ற இடங்களை எல்லாம் வலுப்பெறச் செய்வார், வளர்ச்சி அடைய செய்வார். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 8ஆம் பாவத்தின் மீது குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை பதிக்கக்குள்ள ஆயுள் ஸ்தானம், உங்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்கனவே இருந்திருந்தது அப்படின்னா அதெல்லாம் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத பணவரவு, இன்சூரன்ஸ் பணம் ஏதாவது வர வேண்டியது இருந்ததுன்னா அது வரக்கூடிய வாய்ப்புகள், உயில் வழியில யாராவது உயில் எழுதி உங்களுக்கு சொத்துக்கள் இன்னும் வரல அப்படின்னா அந்த சொத்துக்கள் கைக்கு வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 7.5 சனியும் தற்பொழுது மேஷராசினியர்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த 7.5 சனியால வரக்கூடிய பாதிப்புகளையும் இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படின்றது கம்மி பண்ணும். அந்த 4ல இருந்து 12ஆம் இடத்தையும் பார்ப்பார் அவர். இதே மாதிரி ஆராய்ச்சி கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் புகழ் கிடைக்கின்ற வாய்ப்பு உண்டு. இரண்டாவதாக குரு பகவான் 7ஆம் பார்வையால் உங்களுடைய கர்ம தொழில் ஸ்தானத்தை பார்வையிடக்குள்ள உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது. நிறைய நீண்ட நாட்களாக வேலை இல்லாம கஷ்டப்பட்டு தேடிட்டே இருந்திருப்பீங்க இல்லைங்களா? சோ அவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஏதாவது உங்களுக்கு வேலையில இடர்பாடுகள், மத்தவங்களால தொந்தரவு இருந்தா அதெல்லாம் விலகக்கூடியது. உங்களுடைய ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட பாராட்டுகள் கிடைக்கிறது. அதே மாதிரி புதிதான பொறுப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா புதுசா இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணக்கூடியது. வேலை இல்லாதவர்களுக்கும் நல்ல கௌரவமான சம்பளத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு இருக்கும். அதே மாதிரி அரசியல்லையும் பொது வாழ்க்கையிலையும் இருப்பவங்களுக்கு புதிய அங்கீகாரமும் கிடைக்கும். 3ஆவதா பாத்தீங்கன்னா குரு பகவான் 9ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான மோட்ச விரயஸ்தானத்தை பார்வையிடுகிறார். ஏற்கனவே சனி இங்கிருந்து உங்களுக்கு அசுப விரயங்களாக, தேவையற்ற செலவுகளாக, வீண் செலவுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? இப்ப இந்த குரு பகவான் இந்த 12ஆம் இடத்தை பார்க்கக்குள்ள அவருடைய சுப பார்வையால நீங்க வீடு வாங்குறதா இருக்கட்டும், இல்ல வீடு கட்டுறதா இருக்கட்டும், உங்க வீடை ரெனோவேட் பண்றீங்க அப்படின்னா சோ அந்த செலவுகள் சுப செலவுகளாக, உங்களுக்கு பிரயோஜனம் உள்ள செலவுகளாக இருக்கும். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, தர்ம காரியங்கள் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் உங்களுடைய பணம் அப்படின்றது விரயமாகும். வெளிநாட்டு கல்விக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், இல்ல வெளிநாடு பயணங்களுக்காக நீங்க காத்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னா சோ உங்களுக்கு விசா கிடைக்கிறது. ஏற்கனவே ரொம்ப டிலே ஆயிட்டு பாஸ்போர்ட் விசா கிடைக்கிறதுல ஏதாவது தடை இருந்ததுன்னா அதெல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆவதா ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்குங்க. மன அழுத்தம் குறைந்து நைட்ல நல்லா தூக்கம் வருது. இதெல்லாம் மேஷராசி நேயர்களுக்கு பொதுவாக நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்கள். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எந்த மாதிரியான பலன்களை குரு பகவான் தரப்போறாரு, உங்களுடைய தசாபுக்திகள் வயது வாரியாக அப்படின்றத நம்ம பாத்திரலாம். அடுத்ததா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் என்ன பலன்களை கொடுப்பாரு அப்படின்றத பார்க்கலாம். இந்த சார்ட்டை நீங்க ஒரு டைம் பாத்துக்கோங்க. 6 வயது வரைக்கும் உங்களுக்கு சூரிய திசை நடக்கும். அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களா இருப்பீங்க மேஷராசினியர்கள். அப்ப 6 வயது வரைக்கும் உங்களுக்கு சூரிய திசை. இப்போ இந்த சமயத்துல ஏதாவது
குழந்தைங்களுக்கு ஹெல்த் ஏதாவது அஃபெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி நல்லா ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற குழந்தைங்க பெத்தவங்க சொல் கேட்டு ரொம்ப ஆக்டிவா மாறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். தந்தைக்கு வேலையில நல்ல ஒரு உயர்வு கிடைக்கிறது. அடுத்ததா 6ல இருந்து 16 வயசு வரைக்கும் சந்திர திசை நடக்கும். ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு சந்திர திசை நடக்குது அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி பசங்க மன ஸ்டேபிளே இல்லாம அலைஞ்சிட்டு இருந்த குழந்தைங்க கூட இப்ப நல்லா ஒருமுகப்படுத்தி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா வழியில உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். படிக்கிற விஷயம் மற்ற விஷயங்கள் எல்லாமே அம்மா வழியில நல்லா சப்போர்ட் கிடைக்கும். இப்ப 16ல இருந்து 23 வயது வரைக்கும் செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். ஒரு மெடிக்கல் செலக்ட் பண்றீங்க இல்ல இன்ஜினியரிங் தான் விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சொந்தமா ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட அதை ஸ்டார்ட் பண்ணலாம். 23 வயசுல இருந்து 41 வயது வரைக்கும் ராகு திசையில் உள்ள நபர்களுக்கு திருமண வயது இல்லைங்களா, இந்த ராகு தான் உங்களுக்கு திருமணத்தை முடித்து வைப்பாரு. இப்பொழுதைக்கு பாத்தீங்கன்னா ராகு 11ஆம் இடத்துல, குரு 4ல, சனி 12ல இருக்கிறாரு. குரு பகவான் பாத்தீங்கன்னா சுப விரயங்களை தரக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறதுனால திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சொந்த வீடு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே இது நல்ல அமைப்பா இருக்கு. அதே மாதிரி பூர்வீக சார்ந்த சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம் இருந்தா அதுவும் ஈஸியா சால்வ் ஆயிடும். உங்களுக்கு ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விசா கன்ஃபார்ம் ஆகிறது, அந்த தடங்கல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 41 வயதுல இருந்து 57 வயது வரைக்கும் குரு தசா நடப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல லக் தான். ஏன்னா உங்களுடைய தசாநாதன் கோச்சாரத்துல உச்சமா இருக்கிறாரு. நல்ல உங்களுக்கு ஜாப்ல பெரிய போஸ்டிங் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, தொழில நினைச்சு பார்க்க முடியாத ஒரு லாபம் அடையக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்றீங்க அப்படின்னா அதுல நல்ல லாபம் சம்பாதிக்கிறது, ஆன்மீகத்துல நிறைய நட்புகள் கிடைக்கிறது, ஆன்மீக ரீதியில பெரிய அளவு ஈடுபாடு கிடைக்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். 57ல இருந்து 76 வயது வரைக்கும் சனி திசை நடப்பவர்களுக்கு, சனி நல்லா இருந்தாரு அப்படின்னா இந்த குரு பகவானோட பாசிட்டிவான ரிசல்ட்டும் உங்களுக்கு நடக்கும். 7.5 சனி உங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கு. பட் இந்த ஏஜ் ஃபேக்டர்ல ஹெல்த்தை நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். இந்த குரு பார்வை பாத்தீங்கன்னா உங்களுக்கவே ஹெல்த் அஃபெக்டா இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு வீட்டுல சுப செலவுகள் இருக்கக்கூடியது, உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல இருக்கு. வீட்டுல நிறைய விசேஷங்கள் நடக்கிறது, பேரன் பேத்திகள் பிறக்கக்கூடியது, அவங்களோட சந்தோஷமா உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது எல்லாமே இந்த காலகட்டத்துல நடக்கும். குரு பகவான் 4ஆம் பாவத்துல உச்சமா இருக்கிறது. என்னதான் குரு பகவானுடைய பார்வை சுபமாக இருந்தாலும் சில இடங்கள்ல குரு பகவான் இருக்கக்குள்ள கடுமையான பலன்களை தருவார். அப்படி பார்க்கையில உங்களுக்கு இந்த 12ஆம் அதிபதியான குரு பகவான் 4ஆம் இடத்துல உச்சமாகக்குள்ள நீங்க தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. அப்போ உங்களுடைய மதருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள், ரத்த அழுத்தம், பிபி இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியான உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொண்டு வரலாம். தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை அதிகமா காட்டுங்க. உங்களுக்கு வீடு வாகனங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருந்தாலும் பழைய வீடு இல்ல பழைய வாகனம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்குண்டான பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லாங் ட்ரிப் போறீங்க அப்படின்னா வண்டியை செக் பண்ணி எடுத்துட்டு போங்க. திடீர்னு ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வரக்குள்ள உங்களோட பட்ஜெட் அந்த இடத்துல கொஞ்சம் தாறுமாறா இருக்கும். ஸோ அதை கரெக்டா பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிகமா பணம் வருதே அப்படின்ட்டு நிறைய செலவு பண்ணக்கூடாது, கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும். 3வதா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம். 4ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹார்ட், அதே மாதிரி மன அமைதியை குறிக்கக்கூடிய இடமும் இதுதான். இங்க குரு அமரக்குள்ள பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு நம்மளா குழம்பிக்கிறது, அதே மாதிரி ரொம்ப அதிகப்படியான ஒரு வேலை பளு காரணமாக சரியான நேரத்துல தூங்க முடியாம போறது, எல்லாமே இருக்கு ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதே அப்படின்ற மாதிரியான ஏக்கம் உங்க மனசுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி இந்த நாள்ல குரு வரக்குள்ள இங்க பேசக்கூடிய ஒரு அதிகாரம் அப்படின்றது இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயும் சரி, லைஃப் பார்ட்னர் கிட்டயும் சரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை உருவாக்கலாம். அதனால வீணா ஒரு பிடிவாதம் பிடிக்கிறத தவிர்க்கிறது அப்படின்றது நல்ல விஷயமா இருக்கும். 5வதா பாத்தீங்கன்னா வீட்டு விசேஷம் நிறைய நடக்கிறது, சுபகாரியங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும். அதனால பாத்தீங்கன்னா உங்க வேலையா இருக்கட்டும் இல்ல பிசினஸா இருக்கட்டும், நீங்க ஃபுல்லா உங்களுடைய எஃபர்ட் அதுல செலுத்த முடியாம போலாம். நீங்க அந்த ஜாப்லயும் உங்களுடைய பிசினஸ்லயும் ஒரு சின்ன அலட்சியமா இருந்தீங்க அப்படின்னா கூட இந்த ஜாப் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அனைவருக்கும் நன்றி.